వచ్చి చంపేస్తుంటాయి. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு ட்ரெண்டிங் இருக்கிற சாங். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி உங்களோட பிக்கர் உங்களுக்கு பிடிச்ச பிக்கர் ஆட் பண்ணி ஒரு ஷார்ட் மாதிரி ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த முடியாத டேட்டா வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ணி பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயல் வந்துருக்கு. கொண்டு ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிளிக் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் டேரக்ட் லிங்க் பார்த்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து ஆப்பில் வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னே கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து சம் மியூசிக் லேயர் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா பிக்குக்கான லேயர்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து உங்கள் பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டு வந்து பண்ணுறதா இருக்கும். எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பிக் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் வந்து ஆட் வந்து பண்ண முடியும். இந்த பிக்லாம் வந்து ஷோ ஆகாது. ஆனால் உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணிப்பேன். இமேஜ் சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் இந்த லேருக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இமேஜ் சொல்லிட்டு கிளிக் பண்ண சொல்லி மேலே டாப்பில் வந்து ஷோ வர மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். பிக்கு மட்டும் நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண வந்து மட்டும் போதும். சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட பார்த்தா ப்ளே ஸ்டோரில் பார்த்தா நான் சொல்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. கரெக்டாக ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணினா ஃபோட்டோ ரூம் சொல்கிற ஆப் இருக்கும் பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அங்கே பார்த்தா மேலே பார்த்தா அந்த ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் பார்த்தா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிற பிக்கு எந்த பிக்கோ அந்த பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. நான் வந்து ஒரு பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிக்கு சூஸ் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி 1 minute 1 or 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து லோட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துரும். இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் ஆகி முடிஞ்சுன்னா கீழே பார்த்தா பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எரசன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எரஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த அப்லோட் மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண சொல்லுங்க பார்த்தா சேவ் டு கேலரி ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி நீங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போனால் கீழே இமேஜின் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லேர் இருக்குல்ல. இப்போ அந்த லேர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ஏரோ பார்த்துல ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான்ற ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிங்களே ஒரு பிக் அந்த பிக் வந்துக்கான ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இங்கே பிக் வந்து ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ண சொல்லி இது மாதிரி வந்து பிக் வந்து ஆட் ஆகும். ஆனால் வந்து ஃப்ரேமுக்கான எந்த மூவ் அதில் வந்து இருக்காது. அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஒரு லேருக்கான இப்போ அந்த இமேஜ் கீழே இமேஜுக்கான மூவ்க்கான லேர் நம்ம வந்து காப்பி பண்ணல. இப்போ அந்த லேர் வந்து மேலே வந்து மூவ் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ மேலே ஆட் பண்ண லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த யாராவது பார்த்தா லேர் காப்பி ஆப்ஷன் வந்து இருக்குது அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி ஷீட்டை வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்தா ஸ்மாலாக ஒரு ஏர் ஆப்ஷன் வரும்போது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இந்த எஃபெக்ட் வந்து இந்த லேரில் வந்து உங்களுக்கு வந்து பஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து இமேஜ் லேர் வந்து எந்த லென்த் வரைக்கும் இருக்கும் பாருங்கள். கரெக்டாக அது வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணணும். டைம் லைன் பார்த்தோன்னா 5:20 வரைக்கும் இருக்குது. இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா வந்து மூவ் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி மூவ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து பண்ணால் இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருந்துச்சு அந்த இமேஜுக்கான லேர் வந்து டிலேட் வந்து பண்ணிங்க. இல்லை ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி ஓகேவான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, பர்ஃபெக்டாக செக் வந்து பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் இமேஜ் ஒன்றும் மினிமைஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இமேஜ் நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து மூவ் பண்ணி தான் செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மூவ் அட்ரஸ் வந்து போய்ட்டு லைட்டாக இமேஜ் ஆட்டோக்கே டவுன் லாஜஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டான வந்து ப்ளேஸ் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளேஸ் ஆகி முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து கரெக்டாக பர்டிகுலர் டைம் லைன் எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த் வரையும் ஆட் பண்ணிங்க. இருங்க எல்லாம் புக் மார்க் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக புக் மார்க் டு புக் மார்க் வந்து கரெக்டாக பிக் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து அந்த லேருக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடித்தோடனே பிக் வந்து ஒன் ஸ்டெப் வந்து எல்லாமே கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க பக்காவாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தா செட்டிங் பண்ணி ஆட் பண்ண பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ் ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க.
இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.